கற்பனைகள், நீதி நியாயங்கள், கட்டளைகள் கைக்கொண்டு அவைகளின்படி செய்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நெகேமியா அதிகாரம் 10 மற்றும் 11 கேள்விகளும் பதில்களும். தங்களுக்கு பெரியவர்களாகிய தங்கள் சகோதரரோடே கூடிக்கொண்டவர்கள் யார்? அறிவும் புத்தியும் உள்ளவர்கள். அறிவும் புத்தியும் உள்ளவர்கள் எதின்படி நடந்து கொள்வோம் என்று கூறினார்கள். நியாய பிரமாணத்தின்படி. எவைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வோம் என்று அறிவும் புத்தியும் உள்ளவர்கள் கூறினார்கள். கற்பனைகள், நீதி நியாயங்கள், கட்டளைகள். தேசத்து ஜனங்களிடம் சரக்குகளையும் தானிய தவசத்தையும் எந்நாளில் கொள்ள மாட்டோம் என்று அறிவும் புத்தியும் உள்ளவர்கள் கூறினார்கள். ஓய்வு நாளிலும் பரிசுத்த நாளிலும். 7ஆம் வருஷத்தை விடுதலை வருஷமாக்கி எவைகளை விடுவதாக அறிவும் புத்தியும் உள்ளவர்கள் கூறினார்கள். சகல கடன்களையும். ஆலயத்தின் சகல பலிகளுக்கும் வேலைக்கும் வருஷந்தோறும் எவைகளை கொடுப்பதாக ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள். சேக்கலில் 1/3 பங்கு. ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டிய எதற்காக சீட்டு போட்டார்கள்? விறகு காணிக்கை. வருஷந்தோறும் எவைகளின் முதற் பலனையும் முதற் கனிகளையும் கொண்டு வர திட்டம் பண்ணினார்கள். தேசத்தின் முதற்பலன், விருட்சங்களின் முதற்கனி. யாரில் முதற் பேறுகளை ஆசாரியரிடத்துக்கு கொண்டு வர ஜனங்கள் திட்டம் பண்ணினார்கள். குமாரர். எவைகளின் தலையீற்றுகளை ஆசாரியரிடத்துக்கு கொண்டு வர ஜனங்கள் திட்டம் பண்ணினார்கள். மிருக ஜீவன்கள். முதற் பாகங்கள், தசம பாகங்கள் ஆசாரியர் மற்றும் லேவியரிடத்திற்கு கொண்டு வர திட்டம் பண்ணினவர்கள் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள். லேவியர் தசமபாகம் சேர்க்கும் போது யார் உடன் இருக்க ஜனங்கள் திட்டம் பண்ணினார்கள்? ஆரோனின் குமாரனாகிய ஒரு ஆசாரியன். தசம பாகத்தில் ஒரு பங்கை லேவியர் எங்கே கொண்டு வர வேண்டும்? ஆலயத்தில் உள்ள பொக்கிஷ அறைகளில். ஜனங்கள் எதை பராமரியாமல் விடுவதில்லை என்று திட்டம் பண்ணினார்கள்? தேவனுடைய ஆலயத்தை. நெகேமியா அதிகாரம் 11 கேள்வி பதில். ஜனத்தின் அதிகாரிகள் எங்கே கூடி வந்தார்கள்? எருசலேமில். யாரை எருசலேம் என்னும் பரிசுத்த நகரத்தில் குடியிருக்க பண்ண சீட்டு போட்டார்கள்? 10 பேரில் ஒருவனை. எங்கே குடியிருக்க மனப்பூர்வமாய் சம்மதித்தவர்களை ஜனங்கள் வாழ்த்தினார்கள்? எருசலேமில். இஸ்ரவேலர், ஆசாரியர், லேவியர், நிதனீமியர் மற்றும் சாலமோனின் வேலைக்காரனின் புத்திரர் எங்கே குடியிருந்தார்கள்? யூதாவின் பட்டணங்களில் உள்ள தங்கள் காணி பூமியில். எருசலேமில் குடியிருந்த நாடுகளின் தலைவர் யார்?
யூதா மற்றும் பென்யமீன் புத்திரரில் சிலர். 928 பேர் மேல் விசாரிப்புக்காரனாய் இருந்தவன் யார்? யோவேல். பட்டணத்தின் மேல் இரண்டாம் விசாரிப்புக்காரன் யார்? செனுவா. தேவனுடைய ஆலயத்தின் விசாரணை கர்த்தன் யார்? செராயா. செராயாவுடன் ஆலயத்தில் பணிவிடை செய்கிறவர்கள் எத்தனை பேர்? 822. பிதா வம்சத் தலைவர் எத்தனை பேர்? 242. பராக்கிரமசாலிகள் எத்தனை பேர்? 128 பேர். பராக்கிரமசாலிகள் மேல் விசாரிப்புக்காரனாய் இருந்தவன் யார்? சப்தியேல். தேவனுடைய ஆலயத்தின் வெளி வேலையை விசாரிக்கிற லேவியரின் தலைவர் யார்? சபேதா, யோசபாத். ஜெபத்தில் சோஸ்திர பாட்டை துவக்குகிற தலைவன் யார்? மத்தனியா. மத்தனியாவுக்கு இரண்டாவதானவர்கள் யார்? பக்பூக்கியா, அப்தா. பரிசுத்த பட்டணத்தில் இருந்த லேவியர் எத்தனை பேர்? 284. வாசற் காவலாளர் யார் யார்? அக்கூப், தல்மோன். வாசல்களில் காவல் காக்கிறவர்கள் எத்தனை பேர்? 172. ஓபேலிலே குடியிருந்தவர்கள் யார்? நிதனீமியர். நிதனீமியர் மேல் விசாரிப்புக்காரனாய் இருந்தவர்கள் யார்? சீகாவும் கிஸ்பாவும். எருசலேமில் இருந்த லேவியரின் விசாரிப்புக்காரன் யார்? மீகா. தேவனுடைய ஆலயத்தின் ஊழியத்துக்கு நிற்கிற பாடகரில் ஒருவன் யார்? ஊசி. யாருக்கு அன்றாடகப்படி கொடுக்கும்படி ராஜாவினால் கட்டளையிடப்பட்டிருந்தது? பாடகர். ஜனத்தின் காரியங்களுக்கு ராஜாவின் சமூகத்தில் நின்றவன் யார்? பெத்தகியா. பெயர் செபா தொடங்கி இம்னோனின் பள்ளத்தாக்கு மட்டும் குடியேறியவர்கள் யார்? யூதாவின் புத்திரரில் சிலர். சிற்பாசாரிகளின் பள்ளத்தாக்கில் குடியிருந்தவர்கள் யார்? கேபாவின் ஊராயிருந்த பென்யமீன் புத்திரர். லேவியரில் சில வகுப்பார் எங்கே இருந்தார்கள்? யூதாவிலும் பென்யமீனிலும். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன். தேங்க்யூ.